வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. பரவாயில்லப்பா, வந்த உடனே நம்ம அட்மிஷன் வேலை முடிஞ்சிருச்சு. நான் கூட ஒரு நாள் முழுக்க இழுத்துருவாங்களோன்னு பயந்துட்டேன். என்னடா மது, இப்ப சந்தோஷமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்ட காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த காலேஜில் சீட் கிடைக்குமோ இல்லையோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் வேகமாகவே சீட் கிடைச்சிருச்சு. எனக்கு இப்போதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, என் பிள்ளைக்கு யாராவது சீட் இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஏண்டா, உன் மார்க்கை பார்த்தாலே சீட்டை அள்ளி கொடுத்துருவாங்கடா. என் பிள்ளை நல்லா படிக்கல, எனக்கு என்ன கவலை? அப்பா, அப்போ நான் நல்லா படித்ததுனால தான் உங்களுக்கு சந்தோஷமா? நல்லா படிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அடிச்சு துவச்சு காய போட்டுருவேன். அப்பா விளையாட்டுக்கு சொன்னா டக்குன்னு, நீ நல்லா தான் படிப்ப, நீ நல்லா படிக்காட்டியும் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கத்தான் செய்யும். என் பிள்ளைய எனக்கு பிடிக்காம வேற யாருக்கு பிடிக்க சொல்லு? அதானே பார்த்தேன். மை டியரஸ்ட் அப்பாக்கு என்ன பிடிக்காம போகுமா? சரிடா மது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். பரவாயில்லப்பா, வேகமாகவே அட்மிஷன் கிடச்சிருச்சு. நான் கூட இன்னும் ஒரு வாரம் ஆக்கிடுவாங்கன்னு நினச்சேன். எங்கள் மம்மி இருக்காங்களே, விட்டா ஒரு மாதம் கழிச்சு சேருன்னு கூட சொல்லுவாங்க. என்னோட அப்பா தான். நான் சொன்ன உடனே அட்மிஷன் போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகேடி மது, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன? ஆமாம், இந்த அருணும் இதே காலேஜ் தானே? ஆனால் ஆளே கண்ணில் சிக்கலையே. ஹே மது. ஹே, உனக்கு ஆயுசு 100பா. இப்பதான் நினைச்சேன், அதுங்களே வந்துட்டேன். என்ன மது, என்ன இந்த பக்கம்? இல்ல, இங்க சூடா பச்சி போண்டாலாம் போடுவாங்கன்னு கேட்டுப்பட்டேன். அதான் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஹே, என்ன மது, கிண்டலா? பின்ன என்னப்பா, காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? உங்ககிட்ட நான் இதோட நிறைய தடவை சொல்லிருக்கேன், இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ண போறேன்னு. அப்புறம் எதுக்கு வருவேன்? அட்மிஷன் போடத்தான். ஹோ, அப்படியா? என்ன, அட்மிஷன் போட்டாச்சா? போட்டாச்சு. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நானும் ஒன்ன மாதிரி தான்ப்பா, சூடா பச்சி போண்டாலாம் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏய், ஏன் விட்ட எனக்கே போடுறியா? அப்புறம் மது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க போவான்லாம் பேசக்கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? இங்க நீ ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபசர். ஓகே? ஹலோ, அது நாளைக்கு இருந்துதான்ப்பா, இன்னைக்கு இல்ல. ஓகே? சரிங்க மேடம், எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். ஓகே வாத்தியார் சார். கொஞ்சம் வழிவிட்டு நிக்கலாமே. அருண் பாத்து. ஏய் மது. தங்க திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம் தேக்கினேம் தென்னலாய் நின்னருகே வந்து ஞான் காதில் ஒரு மந்திரமா. ஏய் மது. அங்கிள், அது வந்து. டேய், யாருடா அங்கிள்? மது, வா கிளம்பலாம். அப்பா என்னாச்சுப்பா? மது, வா கிளம்பலான்னு சொன்னேன், காது கேட்டுச்சா இல்லையா? வா கிளம்பலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நான் கிளம்புறேன். என்ன மது இதெல்லாம்? அப்பா எதை சொல்றீங்க? ஓ அதுவா, நான் கீழே விழ தெரிஞ்சப்பா. நல்ல வேலை, அவர் பிடிச்சதுனாலதான் தப்பிச்சேன். அவனுக்கு இந்த காலேஜ்ல என்ன வேலை? என்னப்பா கேள்வி இது? ஒரு ப்ரொஃபசர் காலேஜ்ல தானே வேலை பார்ப்பாரு, அப்புறம் என்ன கோர்ட்லயா வேலை பார்ப்பாரு? என்ன, அவன் ப்ரொஃபஸரா? சே, அவன் வேலை பார்க்குற காலேஜ்ல நீ படிக்கணும்னு சொன்ன. இது தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேனே. அப்பா என்னாச்சு, நீங்க ஏன் திடீர்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன்பா, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லப்பா, நான் கீழே விழ போனேன். போதும் மது, நிப்பாட்டு, வா கிளம்பலாம். எனக்கு இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க பிடிக்கல, வா. அப்பாவுக்கு திடீர்னு என்னாச்சு? அருணை பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு? சரிப்பா, வாங்க கிளம்பலாம். என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு வந்துட்டு எதுவுமே கொண்டு வரல? என்ன கொடுக்க போறாரு? வெளியில எதுவும் வச்சுட்டு வந்திருப்பாரோ? என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இவ்வளோ நாடகம் ஆடி இருக்காரா? இந்த ஹிட்லருக்குள்ள இப்படி ஒரு உணர்வா? இது வரைக்கும் இவரை இப்படி நான் பார்த்ததே இல்லையே. இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஓவரா சிரிக்கிறாளே? என்னவா, வாயெல்லாம் பல்லா இருக்கு? வாயின் இருந்தா பல்லு இருக்கத்தானே செய்யும். பல்லு இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன கிளவியா? ஐயோடா, உலகமகா காமெடிப்பா.
ஆனா என்ன, சிரிப்பு தான் வரல. போதும், ரொம்ப கலாய்க்காதீங்க என்ன. ஆமா, gift கொடுக்க வந்தேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கையில ஒன்னையும் காணுமே. எங்க, என்ன gift கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்குள்ளே அவசரம். ம், சரி வெயிட் பண்ணு. என்ன gift கொடுக்கறேன்ட்டு பக்கத்துல வராரு? என்ன பண்ண போறாரு? ஒருவேளை சேச்சா அப்படிலாம் இருக்காது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல். அந்த கிஃப்ட கண்டிப்பா கொடுக்கணுமா? அச்சச்சோ, என்ன இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்குறாரு? எதுவும் வில்லங்கமா கேட்டுருவாரோ? இவர் அப்படி டைப் இல்லையே. சரி, தைரியத்தை வர வச்சுட்டு கேளுடி இந்து. கொடுங்க. ஒரு கிஃப்ட் பக்கத்துல நெருங்கி வந்து கொடுக்கவான்னு கேக்குறேன், தைரியமா குடுன்னு சொல்றேன். ஏண்டி அவ்வளோ தைரியம்? என்ன எதுவுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்காரு? இந்தா. என்ன புக்கா? ஏன் நீ என்ன எதிர்பார்த்த? நான் என்ன எதிர்பார்த்தேன்? நான் ஒன்னும் எதிர்பார்க்கலையே. அப்புறம் என்ன புக்கான்னு இழுக்கிற? புக்கு தான். இல்ல, கிஃப்ட்னு சொன்னீங்களே, அதான் வேற ஏதாச்சும் இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா புக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இது என்ன புக்கு? பாரதியார் புக்கா, திருவள்ளுவர் புக்கா? என்னைய பார்த்தா திருவள்ளுவர் புக் கொடுக்குற மாதிரியா தெரியுது? பின்ன காதல் கவிதையா கொடுக்க போறீங்க? உங்களை பத்தி தெரியாது, சரியான ஹிட்லர். போய் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ங்கிறாரு. சரி, அப்ப இது என்ன புக்கு? அதாவது இந்த புக்கை ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. என்ன கவிஞர் எழுதியிருக்காரா? எல்லா புக்கும் கவிஞர் தான் எழுதுவாங்க. ஆனா இந்த புக் எழுதின கவிஞர் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே. அப்படி எந்த கவிஞர் எழுதியிருக்காரு? ஏய், ஓபன் பண்ணாத. என்ன ஓபன் பண்ண கூடாதா? ஆமா, இப்ப அந்த புக்கை நீ ஓபன் பண்ண கூடாது. என்ன விளையாடுறீங்களா? ஓபன் பண்ணாம எப்படி படிக்க முடியும்? எந்திரன்ல வர ரோபோ மாதிரி அப்படியே கண்ணிலே ஸ்கேன் பண்ணி படிக்கணுமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? இல்ல, அந்த ரோபோக்கு இருக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கான்னு யோசிச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. போதும், ஓவரா ஓட்டாதீங்க. இந்தாங்க, நீங்களும் உங்க கிஃப்டும். இதை நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், இது எனக்கு இல்லடி, உனக்கு தான். நீ ஏன் வச்சுக்கோ. ஓபன் பண்ணியும் பார்க்க கூடாதுங்கிறீங்க, அப்புறம் நீயே வச்சுக்கோன்றீங்க. என்ன பகல்லே ஏதோ தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டீங்களா? அதனாலதான் ரிட்டர்ன் கிஃப்ட் அது இதுன்னு உளறிட்டு இருக்கீங்களா? மக்கு அப்படி இல்ல, இது வந்து ஒரு ஸ்பெஷலான புக்கு. சோ இந்த புக்குக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அது வளர்றதுக்கு இன்னும் 1 இயர் ஆகும். சோ அந்த உயிரை நீ திறந்து ஓபன் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு பொக்கிஷம் மாதிரி உனக்கு கிடைக்கணும்ல, அதுக்காக நீ 1 இயர் வெயிட் பண்ணணும். இப்பதான் ரொம்ப குழப்பறீங்க. உயிர் வளர்தா? என்ன மயிலிறகு எது உள்ள வச்சு கொடுத்துருக்கீங்களா? வா, இந்த மது ஈஸியா ஐடியா கொடுத்துட்டா. இவளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதும் ஆயிரும் போலயே. இதை பாரு இந்து, இப்போதைக்கு நீ இந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. இந்த புக்கை கரெக்டா இன்னும் 1 இயர்ல என்னோட நெக்ஸ்ட் பர்த்டேல நான் இங்க வருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கணும். ஓகே? என்ன உங்களோட நெக்ஸ்ட் பர்த்டேலையா? ஏதோ குழப்பறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன, இப்போதைக்கு இந்த புக்கை திறந்து பார்க்க கூடாது, அப்படித்தானே? ஓகே, திறக்கல போதுமா? நானே வச்சுக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியா கன்க்ளூஷனுக்கு வந்துட்டா. தேங்க்ஸ்மா. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? கிளம்புங்க. ஹே இந்து, இப்ப என்ன? நிஜமாவே திறந்து பார்க்க மாட்டீல? கரெக்டா 1 இயர் கழிச்சு நான் வந்த பிறகு நீ திறந்து பார்க்கணும். ஓகே? ஐயா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் இயர் உங்க பர்த்டேக்கு தான் ஓபன் பண்ணி பார்ப்பேன். போதுமா? இந்த இந்துவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? போங்க, இப்போதைக்கு நான் இந்த புக்கை ஓபன் பண்ணியே பார்க்க மாட்டேன். போதுமா? இட்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே? ஓகே, டபுள் ஓகே. பாய். இவருக்கு என்னதான் ஆச்சு? அப்படி என்ன இருக்கு இந்த புக்ல? ஓபன் பண்ணியும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, வெயிட் பண்ணுவோம். எதுக்கோ வெயிட் பண்றோம், இதுக்கு வெயிட் பண்ண மாட்டோமா? அப்பா நில்லுங்க. என்ன மது? அப்பா, எனக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. எதுக்காக அருணை பார்த்து அவ்வளோ கோவப்பட்டீங்க? இத பாருமா மது, ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அருண் ஒரு பொருட்டே கிடையாது. அவனை பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்லம்மா. தயவு செய்து என்னை விடு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்பா அதான்ப்பா எனக்கும் புரியல. நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்லையே.
ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இது பாருமா மது, சில விஷயங்களை நானே மறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அருணை பார்த்தோன்னே ச்சே, என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எந்த ஒருத்தனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனவே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் என் சூழ்நிலை. ச்சே. ஏன்பா என்னாச்சு? அப்ப இதுக்கு முன்னாடி அருணுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? என்னன்னு சொல்லுங்கப்பா. இது பாரு மது, என்கிட்ட எதையும் கேட்காத. எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பாக்கு என்னாச்சு? எப்பயுமே யார்கிட்டயும் இவ்வளோ கோவப்பட மாட்டாரு. இன்னைக்கு அருணை பார்த்தோன்னே அவன்கிட்டயும் அவ்வளோ கோவமா பேசினாரு. என்ன நடந்திருக்கும்? இதை நான் உடனே தெரிஞ்சாகணுமே. என்ன பண்ணலாம்? ஒரே வழி, சஞ்சய் கிட்ட தான் போய் கேட்கணும். அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்.